வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவோ பண்ணுறோம். எக்ஸசைஸ், நிறைய ஜிம்மு போகிறது, அதுக்கு உடலுக்கு தகுந்தமான பழங்கள், காய்கறிகள். அதே மாதிரி உடலுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்கிறது, மருந்து வாங்கி சாப்பிட்றது, விதவிதமான பழங்கள், காய்கறிகள், ஆர்கானிக்னு சொல்லிட்டு வித்தியாசமான பொருட்களை வாங்கி சாப்பிட்டு உடலை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் என்னைக்காவது மனசை பற்றி நம்ம ஏதாவது திங்க் பண்ணுறோமா? மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருந்தா தான் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மனசு ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? உடல் ஆரோக்கியத்துக்கு டெய்லி நடக்கிறோம், எவ்வளவோ விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் மன ஆரோக்கியத்துக்கு ஏதாவது பயிற்சி பண்ணுறோமா? இல்லை. ஆனால் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இரண்டு கண்கள் மாதிரி. ரெண்டும் சரியாக இருந்தால்தான் உங்களுடைய ஆரோக்கியம் சரியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனிச்சுட்டு மன ஆரோக்கியத்தை கவனிக்காமல் விட்டீங்கன்னா அந்த மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து கெடுத்துடும். மன ஆரோக்கியம் இல்லைன்னா பிபி வரும், பிளட் ப்ரெஷர் வரும், சுகர் வரும். மற்ற எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படை ப்ரெஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ மன ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். மன ஆரோக்கியத்துக்கு எப்படியெல்லாம் நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிறதுன்னா, உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யணும். நல்ல புக் ரீட் பண்ணலாம். உங்களுக்குள்ள ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளை உருவாக்கிட்டு அவங்க கூட என்ன டைம் இருந்தாலும் டைம் இல்லைனாலும் ஒரு கெட் டுகெதர், ஒரு டிஸ்கஷன், ஒரு ஃப்ரெண்ட்லி டாக். யாரை கேட்டாலும் 24 hours பிஸின்னு சொல்லுவோம். ஆனால் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ ஒரு பிடித்த வேலை என்னவோ அதை பண்ணலாம். இடையில ட்ராவல் பண்ணலாம். என்வாமெண்ட் சைடு ஏதாவது டெடிக்கேட்டடாக 4 பேர்த்துக்கு உதவுற மாதிரி ஏதாவது வாலண்டரி ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கக்கூடிய விஷயமா பண்ணினீங்கன்னா